வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா தக்காளி பிரியாணி. வாங்க இந்த 1 பாட் தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்க பூந்தி பச்சடி நான் செஞ்சுருக்கேன். அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க. இப்போ அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் 5 தக்காளியை நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க 4 பட்டை கல்பாசி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 பெரிய இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புதினா. இது தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த குக்கரில் கொஞ்சமாக, அதாவது 50 கடலை நான் சேர்த்துருக்கேன். இதில் நெய் இப்போ ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடைசியாக நான் கொஞ்சம் நெய் சேர்த்துப்பேன். இதில் 1 ஸ்பூன் நெய். இது உருகவும் இப்போ இது தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி இலை, பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுலேயே கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இது பேச்சுலர் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ தான் புதுசாக சமையல் பழகிறவங்க கூட செஞ்சிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி சாறு நல்லா சுண்டோணுங்க. உடனே நம்ம அரிசியெல்லாம் போட முடியாது. இதில் தக்காளி நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இதில் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்க விடலாங்க. இப்போ இந்த தக்காளி பிரியாணி நான் பாஸ்மதி அரிசியில் நான் செய்யாமல் நான் சாப்பாட்டு அரிசியிலே நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம். இப்போ நல்லா சுண்டிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ எண்ணெய் பெரிய ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தண்ணியை நம்ம ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. இதுக்கு இப்போது தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம் பாருங்கள். அப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு
இப்போ அரிசியை சேர்த்துக்கோம். இப்போ அரிசி போட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா நாம் மூடியை போட்டு 3 விசில் சிம்மிலேயே வச்சு 3 விசில் விட்டால் அழகான 1 பாட் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிருங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் அடிக்கடி பண்ணுவேன் இந்த தக்காளி பிரியாணியை. இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 பாட் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தண்ணி கொதிக்கும் போதே நான் அதில் 3 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாதத்தை கிளறி கொடுங்க. இப்போ சுட சுட தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை தொட்டுக்க பூந்தி பச்சடி. இப்போ நான் கெட்டியான தயிரில் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். காஞ்ச கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு இதில் 2 கைப்பிடி அளவுக்கு பூந்தி சேர்த்துருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க இந்த தயிர் சாதத்துக்கு. இந்த காரா பூந்தி தயிர் பச்சடி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்னு. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே தயிர் வெங்காய பச்சடி செய்கிறக்கு இது மாதிரி மாற்றி செஞ்சு பாருங்கள். மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.